ஸோ வெல்கம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். இப்போ வந்து வீட்டிலேருந்து பேசிக்கிறேன் பார்த்தீங்களா. வீடியோ எடிட் பண்ணலாம் இல்லை, வீடியோ எடுக்க முடியாத நிலமையில இருக்கும். நிறைய வீடியோ இருக்கும். நம்மளோட சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டர்ஸ். இந்த வீடியோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம். ஸோ என்ன சமைக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயின். ஸோ வீட்டில் மழை. ஸோ மழைக்கு இதமாக வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் பயங்கரமாக செஞ்சு தரப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்யலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஸோ பயங்கரமாக இருக்கும். எப்படி இப்படிலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா வந்து கழுவிடுவோம் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு நல்லா கழுவியாச்சு. பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து பொடி ஸ்லைஸாக போட்டாச்சு. உங்களுக்கே தெரியும், பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்லைஸாக போட்டுக்கோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. தோலோடு ஏன் போட்டிங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. வந்து தோலோடு வந்து நல்லாயிருக்கும், மொறுன்னு. அடிக்கிற மழைக்கு ஒரு சில்லான கிளைமேட்டுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ். வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மசாலாலாம் ஆட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு மசாலா வந்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணிப்போம். பாத்திரத்தில் போட்டுக்குவோம். தூக்கி எறிஞ்சிடலாம். சூப்பராக இருக்குது. அப்படியே அள்ளி போட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோம். போட்டுட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோம். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோம். நான் 3 டீஸ்பூன் போடுறேன். நான் எப்போயும் இப்போ காரமாக தான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சிக்கன் 65 மசாலா வீட்டில் இல்லை, அதனால் கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து சிக்கன் 65 மசாலா போட்டுக்குவோம். ஒரு பாக்கெட் போட்டிருக்கோம். இப்போ வந்து கையில் இது பண்ணாங்கன்னா இப்படி சும்மா அப்படி இதிலே பண்ணுவோம். வந்து எவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்க. அந்த கலர் எதுவுமே போடல. இந்த கேசரி பவுடர் அப்படிலாம் எதுவுமே போட கிடையாது. நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் நல்லாவே பண்ணுவோம். மழை ஓவராக குளிருது. இப்போ வந்து அது பண்ணிப்போம். ஓகே, இது வந்து அப்படியே ஊறட்டும். அடுத்தது வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் அதெல்லாம் வந்து சட்டியில் வச்சு அது ரெடி பண்ணுவோம். வாங்க அந்த வீடியோ பார்ப்போம். இதை வந்து கொஞ்ச நேரம் ஊற விடுவோம். வச்சுக்குவோம். பற்ற வச்சாச்சு. ஸோ வந்து சட்டி அப்படி வச்சுக்குவோம். சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிக்குவோம். இப்போ வந்து எண்ணெயெல்லாம் வச்சாச்சு. எண்ணெயெல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து பொரிக்க போகிறோம். சட்னி ரெடி பண்ணணும், இனிமேல் தான் ரெடி பண்ணணும். அதுக்காண்டி வந்து ஊற வச்சாச்சு. அந்த சில்லியில் ஒரு சட்னியும் மைனஸ் அதுவும் செய்ய போகிறோம். ஸோ அனல் வருது. பா சத்தியமாக அப்படியே குளிருக்கு வந்து இதமாக இருக்குது இந்த அனல். ரோட்டில் போகிறாங்க அக்கா, நாங்கள் செய்வோம்டா அப்பாக்கா. பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரியான மழை. அப்படி மழைக்கு அப்படி இதமாக அப்படி சாப்பிட்டேன்னா சும்மா பயங்கரமாக இருக்கும். ஐஎம்ஏ விலாக்ஸா
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இப்போ உள்ள பசங்கள்லாம் சமைக்கவே தெரியாது. ஸோ சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்நாக்ஸோ இல்லை ஏதோ பயங்கரமாக இருக்குது. அப்படியே எச்சு ஊறுது. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ வந்து இது பண்ணியிருக்கோம். இது பண்ணியாச்சு, வறுத்தாச்சு. இப்போ வந்து இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் போட்டு பொரிச்சிடும். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு பொரிச்சிடும். தேவையான சட்னி இன்னும் செஞ்சுட்டு வீட்டில் கொடுக்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபைனலாக வந்து மலைக்கு வந்து செஞ்சாச்சு. இதுதான் அது. நானே செஞ்சது. செம்மையா இருக்கு. இது கொஞ்சம் ப்ளஸ் ரெயின். அல்டிமேட்டாக இருக்கு. இது ரொம்ப வந்து சூப்பராக இருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கு.